ஸோ ஒரு ப்ராடக்ட்டை ஒரு சேல்ஸ் கவுண்டர்லேருந்து எடுக்க வைக்கிறது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் சேல்ஸ்னா என்ன, மார்க்கெட்டிங்னா என்ன வித்தியாசம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். உங்கள் குடோனில் இருக்கிற பொருள் எடுத்துகிட்டு கொண்டு போய் ரீட்டைலர் குடோனில் அல்லது ரீட்டைலர் கவுண்டரில் வைக்கிறது சேல்ஸ். மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு கன்சியூமரை அந்த ரீட்டைலர் ஸ்பேஸில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் எடுக்க வைக்கிறது. ஏன்னா அதுக்கு 360 டிகிரி மார்க்கெட்டிங், இன்றைக்கி மார்க்கெட்டிங்கில் எவ்வளோ ஏஐ ஆர்டிஃபிஷியல்னு எவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு. பட் நாங்கள் அந்த காலத்தில் மெயினாக வந்து வால் பெயிண்டிங், ரேடியோ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணோம். சுத்தமானது அணில் சேமியா, சுவையானது அணில் சேமியா, நன்கு வறுத்தது அணில் சேமியா, எங்கும் கிடைப்பது அணில் சேமியா அப்படின்ற ஒரு சின்ன ஜிங்கிளில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த கம்யூனிகேஷன் நல்லா ரீச் ஆச்சு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப நமக்கு சேல்ஸ் வந்து பிக்கப் ஆகுது. இன்றைக்கி சேமியாவில் நிறைய வகைகள் நாங்கள் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறோம். கம்பு, வரகு, சோளம் தெரியும். ரீசெண்டாக நாங்கள் லான்ச் பண்ணது பிரியாணி சேமியா, விச் இஸ் சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள்.